ஓம் சாந்தி. நேற்று ஹோம்ஒர்க் அல்லது தீவிர முயற்சிக்காக ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? வெரி குட். நிலை சிந்தனை பண்ணீங்க. செக்கிங் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கு முரளி கேட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு போட்டாங்க. அப்போ என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஒரு நிலம் வச்சிருக்கிறோம். அங்கே நல்லா தண்ணீர் கிடைக்குது, கிணறும் இருக்கு, தண்ணீரும் நல்லா இருக்கு. அதே மாதிரி நல்ல மழையும் பொழியுது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த நிலம் வச்சிருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அதான் நீர்வளம் நல்லா இருக்கு, மழையும் இருக்கு. அப்போ அவங்க பயிர் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இறைவன் என் மீது கிருபை காட்டுறார், இயற்கை என் மீது கிருபை காட்டுது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சொல்லுவாங்க. அது போல நமக்கு ஞான மழை பொழிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, நீர்வளமும் இருக்குது, ஞான மழையும் பாபா பொழிய வச்சுட்டே இருக்கிறார். அப்படின்னா நமக்கு இறைவனுடைய கிருபை இருக்கு, இயற்கையினுடைய கிருபையும் இருக்கு. அதான் சங்கம யுகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. இயற்கையும் நமக்கு உதவி செய்கிறது, பகவானும் நமக்கு உதவி செய்கிறார். நாம பகவானுடைய உதவியாளராக இருக்கிறதுனால இயற்கையும் என்ன செய்யுது, இவங்க எல்லாம் பகவானுக்கு உதவி செய்யறாங்க, உலகத்தை மாத்துறதுக்கு தயாரா நிக்கிறாங்க. ஸோ நாம கூட என்ன செய்யணும், இவங்களுக்கு உதவி செய்யணும்னு இயற்கையும் உதவி செய்து இதையும் நம்ம அனுபவம் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஞானியே கிடையாது. சங்கம யுகத்துல இருக்கிறோம் அப்படின்னா இந்த சூக்ஷ்ம அனுபவங்கள் அல்லது உதவிகள் உணரணும். இன்னைக்கு பாபா ஞான யோக தாரணை செய்வைக்கு எல்லாத்திற்கும் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம மாணவர்கள் அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் நமக்கு இருக்கு. முதல் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், ஞானம். இப்போ நாம் எல்லாரும் யாரு? ஞானிகள். சங்கம யுகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்குள்ள ஞானம் இருக்குதானே? உதாரணத்திற்கு நான் ஆத்மா என்ற ஞானம் நமக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அது இல்லாம நம்ம இங்க உட்கார்ந்துருக்கவே முடியாது. ஆனால் இப்போ நம்ம ஞானி ஆத்மாவிலிருந்து ஞான ஸ்வரூப ஆத்மா ஆகணும். அப்ப ஞான ஸ்வரூப ஆத்மா ஆகுறதுன்னா என்ன அர்த்தம்? ஆத்மா ஞானம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை பிராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு கர்மத்திலும் ஆத்மா உணர்வுடையவராகி ஆத்மஸ்வரூபத்துல இருந்து ஒவ்வொரு செயலையும் செய்யணும். இன்றைக்கு இந்த பிராக்டிஸ் பண்ணணும். மேபி ஃபுல் டே நமக்கு ஞாபகம் இருக்காது, ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு செயலையும் ஆத்மஸ்வரூபத்துல இருந்து செய்யறேனா இல்லை, ஆத்ம ஞானம் நான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஏத்துக்கிட்டேன் இல்லையா? அப்ப நான் என்ன செய்யணும்? ஆத்மஸ்வரூபத்துல இருந்து ஒவ்வொரு கர்மாவையும் செய்யணும். அப்போதான் ஞான ஸ்வரூப ஆத்மா ஆக முடியும். எப்போ இந்த மாதிரி ஞான ஸ்வரூப ஆத்மா ஆயிடுறோமோ அப்போ பாபா சொல்ற மாதிரி திட்டுறது, நிந்தனை பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை, அட்டென்ஷன் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. நான் நல்லா திட்டக்கூடாது, நிந்தனை பண்ணக்கூடாது அப்படின்றது அவசியமே இல்லை. ஆனாலும் அந்த ஸ்வரூப நிலை இல்லாத நேரத்துல என்னுடைய விஷயம் சொல்றேன். அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரும்போது என்ன ஆகுது, இப்படி செய்யாதீங்கன்னு பலமுறை சொல்லியும் அப்படியே செய்வாங்கன்னா வாய்ஸ் ரைஸ் ஆகுது. சாதாரணமா இருக்காது, நல்லதா இருப்போம். ஆனா எது பலமுறை சொல்லியிருப்போமோ திரும்ப அதே தவறு செய்யும் போது, ஒரு குழுவுல இருக்கும் போது, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கும் போது அந்த இடத்துல திட்டுறது இல்லை, ஆனா வாய்ஸ் என்ன ஆகுது, சவுண்டு ரைஸ் ஆகுது. ஆனா பாபா இன்னைக்கு அதுவும் கூடாது. அதுக்கு ஆத்மஸ்வரூபத்துல இருந்தால் அந்த வாய்ஸும் ரைஸ் ஆகாது. அதனால எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தா பண்ணா ஓகே, மற்றவங்க பண்ணா என்ன சொல்றது, பண்ணக்கூடாது. அதனால ஞான ஸ்வரூபமாக இருந்து நம்ம செய்யணும். அதனால என்ன நான் நினைச்சேன் அப்படின்னா, அந்த மாதிரி செய்யும் போது கூட கொஞ்சம் நாம் மதிப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மதிப்பு கொடுத்து பேசணும், புரிய வைக்கணும் அவங்க செய்த தவறு இல்லையா? ஆனால்
புரிய வைக்காம இருக்க முடியாது. சரி, வாய்ஸ் ரைஸ் பண்ணாலும் ஓகே. மதிப்பு, மரியாதை கொடுத்து பேசணும். ஏன்னா அந்த மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது மரியாதை என்ன ஆயிடுது, வார்த்தைகள் மாறிடுது இல்லையா? அதனால பிராக்டிஸ் பண்ணணும். தீவிர முயற்சி செய்யணும். இதே நமக்கு என்ன ஆகுது, தடையாக இருக்கும். அதனால இதுல ஃபுல் ஸ்டாப் வைக்கணுன்ற பாயிண்ட்டை எடுத்துக்கோங்களேன். தெரியுமோ தெரியாதா நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னுட்டு? தெரியும். ஆனாலும் நிந்தனை செய்யறோம்னா என்ன அர்த்தம்? டஃப் சப்ஜெக்டா? ஆமா. ஒரு இதுலயும் வந்து சில சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கும், சில சப்ஜெக்ட் டஃப்பா இருக்கும் இல்லையா? டஃப் சப்ஜெக்ட்ல யார் வந்து மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி. அதனால இந்த சப்ஜெக்ட்ல நிந்தனை செய்யறாங்க அப்படின்னா கூட நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அப்படி நம்ம வந்து விசாரம் பண்ணணும். யார் நிந்தனை பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க? அவங்க தொழில அந்த மாதிரி. சில பேருக்கு அது தொழிலா இருக்கும். அவங்க நிந்தனை செய்யாம அவங்களால தூங்க முடியாது, சாப்பிட்டது ஜீரணம் ஆகாது. அதனால நிந்தனை செய்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ நம்மள நிந்தனை செய்யறாங்க அப்படின்னா நம்ம அப்படி இருக்கிறோமா பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இது ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்துல சொல்றாங்க இந்த விஷயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 முகங்கள் இருக்கு. ஒரு முகம் என்னன்னா, எனக்கு தெரியும், நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்க கிட்ட நான் எப்படி இருப்பேன், நல்லா இருப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு என்னுடைய வேற முகம் தான் தெரியும். நான் முகம் மூடின்னு சொல்ல முடியாது, ஒரு முகம். அதாவது எனக்கு எந்த முகம் தெரியுமோ அவங்களுக்கு அந்த முகம் தெரியாது. புரியுதுங்களா? நான் எப்படி என்ன ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் காட்டிட்டு இருப்பேன். சினிமால எல்லாம் எந்த ஆங்கிள் போஸ் கொடுப்பாங்க நல்லா இருக்கோ அந்த ஆங்கிள் தான் அவங்கள ஷூட்டிங் எடுத்துட்டு இருப்பாங்க. வேற ஆங்கிள் பார்த்தா இவங்களா அவங்கன்னு தோணும் இல்லைங்களா? ஆகையால நம்ம வந்து ஒரு முகம்தான் வந்து நம்முடைய முகம் நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இது ஒரு ஃபேஸ். அப்படின்னா நீங்க இப்படிப்பட்டவங்க, இவ்வளோ சேவை செய்கிறவங்க, இந்த இப்படி பேசுகிறவங்க அப்படின்றது நல்ல விதமாக தெரியும். மற்றவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரியாது. என்ன சொல்றேன்னா, என்னுடைய ஃபேஸ் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த ஃபேஸ் எனக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு எனக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். இது ஓகே. முதலாவது வந்து எனக்கு மட்டும் தெரிந்த முகம், மற்றவர்களுக்கு தெரியாத முகம். 2வது வந்து எனக்கும் தெரிந்த முகம், மற்றவர்களுக்கும் தெரிந்த முகம். 3வது எனக்கு தெரியாத முகம், மற்றவர்களுக்கு தெரிந்த முகம். இல்லையா? இன்னைக்கு பாபா சொன்னார் இல்ல, அவ்வியக்த இஷாரால சன்ஸ்காரம் மாற மாட்டேங்குது. ஏன் மாற மாட்டேங்குது? நான் உணர்ந்தா தானே எனக்குள்ள அந்த முகம் இருக்குன்னுட்டு. அப்ப எனக்கு தெரியாத முகம் இருக்கு, ஆனா மத்தவங்களுக்கு தெரியும். மத்தவங்க சொல்றாங்க இவங்களுக்கு ரொம்ப அகங்காரம்னுட்டு, ஆனா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த முகம் எனக்கு தெரியாது. அதனால எனக்கு தெரியாத முகம், மற்றவங்களுக்கு தெரிந்த முகம். இன்னொன்னு வந்து எனக்கும் தெரியாத முகம், மற்றவர்களுக்கும் தெரியாத முகம். அது ஒண்ணு இருக்கு. அது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் நம்மள எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறார் பாபா இல்லையா? ஆகையால இதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம சன்ஸ்காரத்தை நம்ம மாத்திக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டீப்பா போனாதான் நம்மளால வந்து முடியும். இல்லைன்னா பாபா இன்னைக்கு சொன்ன மாதிரி சன்ஸ்காரத்தை மாத்திக்கவே முடியாது. அடுத்தது பாபா குணங்கள், ஞானமும் யோகம். யோகா பத்தி சொல்லும் போது பாபா இன்னைக்கு எந்த வார்த்தை சொன்னார்? வர்தானத்துல கனெக்ஷன் சொன்னார் இல்லையா? அப்போ பாபா வேற அர்த்தத்துல சொன்னார், பட் யோகத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். கனெக்ஷன் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல் டே தீவிர முயற்சிக்கு எனக்கு பாபாவோடு கனெக்ஷன் சரியாக இருக்கிறதா, பாபாவுடைய கனெக்ஷன்லயே நான் இருக்கிறேன்னா ஒவ்வொரு செகண்ட் அப்படின்றது செக் பண்ணுங்க. கனெக்ஷன் சரியா இருக்கா? லூஸ் ஆயிடுச்சுன்னா பாபா சொன்ன மாதிரி என்ன ஆயிடும்? அதனால கனெக்ஷன் வந்து இன்னைக்கு சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருங்க. பாபா கூட கனெக்ஷன் சரியா இருக்கணும்னா, அங்க கனெக்ஷன் சரியா இருக்கணும்னா இங்க எல்லாரோடு கனெக்ஷன் எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். இங்க வந்து எனக்கு கனெக்ஷன் சரியில்லைன்னா அந்த கனெக்ஷன் சரி இருக்காது. அதனால யோகா
நம்ம யோகா சப்ஜெக்ட்ல இன்னைக்கு செக் பண்ண வேண்டியது, பாபாவோடு என்னுடைய கனெக்ஷன் இருக்கா, சரியா இருக்கா, அனைவருடனும் கனெக்ஷன் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா இந்த சங்கம யுகத்துல நம்ம நல்ல யோகி ஆகலைன்னா சங்கம யுகத்தினுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. அதனால இதையும் நம்ம செக் பண்ணணும். 3வது தாரணை. தாரணைக்கு பாபா இன்னைக்கு என்ன சொன்னார்? நீங்க குணமாலையை அணிந்தால் என்னுடைய கழுத்து வெற்றி மாலை ஆகவீங்க சொன்னார் இல்லையா? அப்போ பாபாவுடைய கழுத்துல வெற்றி மாலையில நம்ம வரணும்னா இங்க நம்ம என்ன ஆகணும்? குணமாலையை அணியணும். ஆகல குணங்களின் மாலை அணிந்தால்தான் எனக்கு செலெக்ஷன் ஆகும். பாபா என்ன செலக்ட் பண்ணுவார். அதனால என்னவோ தெரியல, இங்கேயும் பொன் பார்க்க வரும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அழகா அலங்கரிச்சுப்பாங்க. ஏன்னா பாபாவுக்கு யார் பிடிக்கும்? அலங்கார ரூபத்துல இருக்கிறவங்க தான் பிடிக்கும். ஆகையால இன்னைக்கு ஃபுல் டே நான் எப்படி இருக்கணும்? அலங்கார ரூபமாக, அலங்கார ரூபத்துல நான் இருக்கணும். ஞான அலங்காரம் பாபா செய்திருக்கிறாரு. அந்த அலங்கார ரூபத்துல நான் இருக்கிறேனா, தக்க வச்சுக்கிறேனா அந்த அலங்காரம் அப்படின்னு செக் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் சேவை தானா நடக்கும் இல்லையா? அதனால என்னை பார்த்தா மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படணும். நான் அங்க இருந்தாலே அந்த வாயுமண்டலம் நல்லா இருக்கணும். அது போல எல்லாம் இருந்தாதான் அது சேவை தன்னால நடக்கும். ஆகல இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்க்கு இன்றைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆகையால தீவிர முயற்சி செய்யறது அப்படின்னால ஒரு பாயிண்ட் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாமா இல்லையா? ஃபுல் ஸ்டாப். ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன பண்ணும்? முற்றுப்புள்ளி வைக்கணும். யாரோ ஏதோ சொல்லுவாங்க, ஆர்கியூ பண்றாங்க, இல்ல வேண்டான்றாங்க, செய்யின்றாங்க. கனெக்ஷன் எல்லாரோடும் கரெக்டா இருக்கணும்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டே இருக்கணும். ஞான ஸ்வரூபம் ஆகி ஃபுல் ஸ்டாப் வைங்க. கனெக்ஷன் சரியா வைத்து நல்ல யோகி ஆகுங்க. குணமாலை அணிந்து வெற்றி மாலையில மணி ஆகுங்க. நல்ல வைப்ரேஷன்ஸை பரப்பக்கூடிய என் கடமை இது. சேவாதாரி இன்னைக்கு ஃபுல்லா நான் எங்க இருக்கிறேனோ அங்க என்ன பண்ணணும்? பாபாவுடைய வைப்ரேஷன்ஸ் பரவணும். ஏன்னா மறந்துடுவோம், போறோம் வரோம், பேசுறோம், காரியங்கள் செய்வோம். அந்த இடத்துல நான் என்ன விட்டுட்டு வந்தேன்? ஏன்னா உலகத்துல அந்த திருடன் கூட ஒரு இடத்துக்கு போறான்னா அந்த திருடனுடைய வைப்ரேஷன்ஸும் அந்த இடத்துல என்ன ஆயிடுது? பதிவாயிடுது. அதனால திருடனை பிடிக்கிறதுக்கு நாயை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நாய்க்கு அந்த வைப்ரேஷன்ஸ் கேட்ச் பண்ணக்கூடிய பவர் இருக்கு இல்லையா? அப்ப நாம போற இடத்துல எல்லாம் என்ன பண்ணணும்? வைப்ரேஷன்ஸை விடணும், பரப்பணும். இந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல் டே தீவிர முயற்சி செய்யணும். ஓம் சாந்தி. என்னுடைய எண்ணங்கள் புருவ மத்தியில் ஒருமுகமாகிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய நிஜ ஸ்வரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நிஜ ஸ்வரூபத்தில் நிலைத்து விட்டேன். இப்பொழுது நான் ஆத்மா என்னுடைய சூட்ச்ம உடலை, ஒளி உடலை பார்த்து கொண்டிருக்கிறேன். மெதுவாக
ஸ்தூல உடலிலிருந்து விடுபட்டு ஒளி உடலுக்குள் நுழைகின்றேன். ஞானம் மற்றும் ஈஸ்வரிய அன்பு என்ற சிறகுகள் மூலம் ஆகாயத்தில் பறந்து சென்று கொண்டிருக்கிறேன். டாப் பாயிண்டில் இருக்கின்றேன். அங்கிருந்து உலகத்தில் துக்கம் அசாந்தியில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியின் கிரணங்களை பரவச் செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கொஞ்சம் கீழே வருகின்றேன். ஆகாயத்தை தொடுகின்றேன். தொட்ட உடனே தூய்மையின் அதிர்வலைகள் முழு ஆகாயத்திலும் பரவிக் கொண்டிருக்கிறது. ஆகாய தத்துவம் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. மற்ற கிரகங்கள் நட்சத்திரங்கள் அனைத்திற்கும் பாபாவின் ஒளி சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் கீழே வருகின்றேன். உலக உருண்டையின் மீது அமர்ந்து தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களை அழைத்து கொண்டிருக்கிறேன். தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களே, வாருங்கள், விரைவில் வாருங்கள். டூ லேட் போர்டு போடுவதற்கு முன்பாகவே வந்து பாபாவிடமிருந்து உங்களுடைய பிறப்புரிமையை அடையுங்கள்.
ஓம் சாந்தி.